சில நேரம் நம்ம வாழ்க்கையில யாருக்காக வாழ்றோம்? எதுக்காக வாழ்றோம்? வாழ்றதுக்கான காரணம் என்ன? இன்னும் எவ்வளோ நாள் இருக்கணும்? இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் நம்ம எல்லாருடைய மனசுலயும் ஏதோ ஒரு காலகட்டத்துல வரும். அது சின்ன வயசோ, நடுத்தர வயசோ, ஆ வயதானவர்களோ, ஏதோ ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரியான எண்ணங்கள் வரதான் செய்யும். அது ஒரு சூன்யமான மனநிலை சொல்லலாம், ஒரு விரக்தி சொல்லலாம், ஒரு பிடிப்பற்ற தன்மை சொல்லலாம். இது எல்லாருடைய லைஃப்லயுமே இது வரதான் செய்யும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி தருணங்கள்ல ரொம்ப மனசுடைஞ்சு போறதுக்கோ, அல்லது ரொம்ப பெரிய பிலாசபிக்கலா தத்துவ ரீதியா யோசிக்கிறதுக்கோ ஒண்ணும் வேண்டாம். ஜஸ்ட் பி, இருங்க அவ்வளவுதான். எப்படி ஒரு செடி பூமியில இருக்கோ, எப்படி ஒரு பூ பூக்குதோ, எப்படி ஒரு பட்டாம்பூச்சி பறக்குதோ, எப்படி ஒரு உயிரினம் இந்த பூமியில இருக்கோ அந்த மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். எல்லா நேரமுமே நம்ம வாழ்க்கைக்கான பர்பஸ், குறிக்கோள் நமக்கு புரியணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா நேரமும் ரொம்ப பெரிய அறிவோட, ரொம்ப புத்திசாலித்தனமா, ரொம்ப பிரைட்டா இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. சில நேரங்கள்ல ஒண்ணுமே புரியலைனாலும் பரவாயில்ல, ரைட், அப்படி இருக்கலாம். பி, ஜஸ்ட் பி, அப்படி இருங்க, அவ்வளவுதான். கோ வித் த ஃப்ளோன்னு சொல்லுவாங்க இல்லையா? என்ன ஓட்டத்துல அது ஓடுதோ அது அதுபடி போகட்டும். ரொம்ப பெருசா நம்ம அச்சீவ் பண்ணல, அது பண்ணல, அப்படி இல்லை, இப்படி இல்லை, இந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி எதுவுமே போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். ஆல்ரெடி ஒரு டல் ஃபேஸ்ல இருக்கிற நேரத்துல ரொம்ப ஓவரா தத்துவார்த்தமா திங்க் பண்ணும்போது இன்னும் கீழே தான் போகும். ஸோ எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இருங்கள், ஜஸ்ட் பி, அவ்வளவுதான். இதுதான் எனக்கு இன்னைக்கு சொல்லணும்னு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம். அன்புடன் உங்கள் அன்பு சகோதரன் ஆத்ம சிந்தன் ராஜசேகர்.